Dear students, warm greetings. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம்ன்ற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணிக்க கிளாஸிஃபை பண்ணியிருப்பான். 2 பார்ட் இருக்கும் சாப்டர் 2லே. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ், செகண்ட் பார்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 தான், நம்பர் சிஸ்டம். ஏன்னா கன்ஃபார்மாக இதிலேருந்து வந்து 5 மார்க்ஸ் கொஷின் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று வந்து நம்பர் சிஸ்டத்தில் கேட்பாங்க, இல்லைன்னா பூலியன் அல்ஜிப்ராவில். ஒவ்வொரு வருஷமும் வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து கேட்குற கொஷின்ஸ் 5 to 10 மார்க்ஸ் வந்து இந்த செகண்ட் சாப்டர்லேருந்து மட்டுமே வரும். அதனால் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். அதே போல் வந்து நம்பர் சிஸ்டம் வந்து இப்போ உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரானா ஃபுல்லாக டயக்ராம் மேட்டிக்காக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம்னும் போது ஒரு கன்வர்ஷன் எப்படி இருக்குன்றது இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸை. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் பேசிக் தான் வரும். இப்போ கம்மிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்வர்ஷன்ஸும் இருக்கும். வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கன்வர்ஷன்ஸ். அதனால் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பிஃபோர் தட் அந்த இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். சாப்டர் 1ல் டிஸ்கஸ் முடிச்சிட்டோம். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து எந்த ஏரியாலெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவில். அது இல்லாமல் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் இப்போது 6 ஜென்ரேஷன் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கம்ப்யூட்டர் வந்து எந்த அளவு மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வந்து நம்ம வந்து பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து பண்ணுறீங்கன்னா இன்னும் டெக்னாலஜி வந்து வேறு வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்குது. ஓகேவா? அதே போல் தான் கம்ப்யூட்டர்லேயும், நாட் ஓன்லி மொபைல், கம்ப்யூட்டர்லேயும் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஜென்ரேஷன்ஸ்னால் தலைமுறை. ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொரு இது வந்து என்னென்ன டீகேடுக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் என்ன சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது, அதை தான் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை பார்த்தோம். அது வந்து என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயும் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ன்ற காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய மெரிட் அண்ட் டிமெரிட். இப்போ அந்த எந்த டியூரேஷனில் இந்த 40 to 50s அந்த ரேஞ்சை அந்த டியூரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது போல் 6 ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவில். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன பார்த்தோம்னா 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங்னா என்ன, லேட்டஸ்ட்டாக நம்ம 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங். ஸோ அது என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக் முடித்த உடனே மெயின் கான்செப்ட் எது எடுத்தாலும் இன்றைக்கி வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாமே டேட்டாஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், உன்னுடைய டேட்டாஸை கொடுன்றோம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இப்போ அது உன்னுடைய டேட்டாஸ் எப்படி எடுக்கிறாங்க? இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில் நீ கொடுத்த உடனே உன் டேட்டா வந்து அதிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அதனால தான் நீங்கள் எங்கே போனாலையும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்கன்றாங்க. அது வந்து எதுக்காகனா உங்கள் டேட்டாஸ் அதில் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போது இல்லை ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்காகனா டேட்டாஸ் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரில் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போ வேணுமோ அதை வந்து அவங்க வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்த்தோம். அது முடித்த உடனே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்னால் என்னெல்லாம் இருக்கும். நம்ம வந்து கம்ப்யூட்டரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு இருக்கும், நமக்கே தெரியும். கீபோர்டு இருக்குது, அதுக்கப்புறம் CPU இருக்குது, தென் மானிட்டர் இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை பார்த்தோம். ஓகே. இப்போ வந்து இன்புட் யூனிட்டில் கீபோர்டெலாம் அதுக்கு என்ன யூஸுன்றதை பார்த்தோம். கீபோர்டு இன்புட் யூனிட்னால் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். CPUவில் வந்து 3 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் யூனிட்னால் நம்ம என்ன கம்ப்யூட்டர்னால் நமக்கு வந்து அவுட்புட் யூனிட் டிவெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறோம், மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு வீடியோவில். அடுத்தது நம்ம என்ன அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு சாப்டரில் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ், இன்புட் டிவைசஸ் என்ன, கீபோர்டு அண்ட் மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு கம்ப்யூட்டர்னால் கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும், மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் டோட்டலாக 13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. ஓகே. அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா அவுட்புட் டிவைசஸ்னால் என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச அவுட்புட் டிவைஸ் மானிட்டர். அடுத்தது வந்து பிரிண்டர்,
அது நம்ம தெரியும். ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்கூலில் எங்கேயாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் போய்ட்டு இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருவீங்க. அந்த டாக்குமெண்ட் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு போய் சப்போஸ் உங்களுக்கு வீட்டிலே பிரிண்டர் வச்சிங்கன்னா உடனே வந்து பிரிண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டரோட பிரிண்ட் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து காமனாக யூஸ் பண்ணுற அவுட்புட் டிவைசஸ். அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் அவுட்புட் டிவைசஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் பிரிண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் பார்த்தோம். இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ன்றதை பார்த்தோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் பிரிண்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் த இம்பேக்ட் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டரில் வந்து எல்லாமே இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிளாட்டர்னா என்னென்னு படித்தோம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டரில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸஸில் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஸ்மால் ரீகேப் தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 minutes ரீகேப் பண்ணுறேன் வந்து ஏன்னா இது நியூ சாப்டர் ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நான் வந்து இப்போ ரீகால் பண்ணால் நான் சொல்ல உங்களுக்கு நீங்கள் வந்து ரீகால் பண்ணி பார்த்து ரிமூவ் பண்ணி பார்த்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் பார்க்கலனாலே நீங்கள் போய் அதை படிச்சுட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து எந்த டாபிக் நான் வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் கிளாஸில் என்ன எடுத்து ப்ரீவியஸ் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை வந்து ஒரு ரீகேப் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்து அடுத்தது எடுக்கிறேன். ஏன்னா நம்ம மறந்துட்டு இருந்தாலே அதை வந்து ஒரு நம்ம இது பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்புட் டிவைசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதே போல் வந்து என்னென்னா லாஸ்ட் டாபிக் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன பார்த்தோம்னா பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே. பூட்டிங் ஆஃப் ஏ சிஸ்டம் நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர்னா பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் வந்து டெஸ்க்டாப் வரும், ஓஎஸ்லாம் லோட் ஆகி டெஸ்க்டாப்பில் வந்து அதுக்கப்புறம் நம்ம எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஓகே. தட் இஸ் ஏ பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே. இப்போ அது வந்து இன்டர்னலாக எப்படி பூட்டிங் நடக்குதுன்றது தான் பூட்டிங் ஆஃப் ஏ சிஸ்டம். இது நார்மலாக நம்ம பண்ணுறது. ஆனால் நமக்கு எப்படி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வந்து பவர் ஆன் பண்ண உடனே டெஸ்க்டாப்பை ஒரு ஃபியூ மினிட்ஸ் பொறுத்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆகும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக படித்தோம். ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ராமில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் லோட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவைசஸ் எல்லாம் செக் பண்ணோம். ஓகே. இது மாதிரி நிறைய ப்ராசஸ் ஒரு 3-4 ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஓஎஸ் வந்து லோட் ஆகும், ரேம்க்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு தான் நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷனிங்க்கு வந்து ஒர்க் ஆகுது, வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வருது. ஓகே. ஆன் பண்ண உடனே போய்ட்டு சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தட் இஸ் கால்டு பூட்டிங் ஆஃப் ஏ சிஸ்டம். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் இருக்குது. கோல்ட் பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங் 2 இருக்குது. ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு இப்போது சொன்னதெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சாப்டர்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ். ஓகே. ஒரு 4 to 5 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒரு டாப்பிக்கை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்ட்ரடக்ஷன். ஸோ த டேர்ம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம் which means a raw fact. So the data is a fact about people, places or some object. ஓகே. இப்போ நம்ம வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சாப்டரில் பண்ணிடுறோம். டேட்டானா என்னவே ரா ஃபேக்ட்னா வந்து அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். கவிதான்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 ஒரு டீட்டெயில் கொடுக்குறான். எனக்கு அது வந்து கவிதான்னு ஓகே, இது வந்து நேமா என்னன்னு எனக்கு ஒரு நேம் கவிதான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 16ன்றது என்னன்னு எனக்கு தெரியாது. 16ன்றது மார்க்கா இல்லைன்னா ஏஜா இல்லைன்னா அது அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரா எதுவும் தெரியாது. ஆனால் அது ஒரு டேட்டா. ஓகே. வேலிட் டேட்டா. ஓகே. இதுதான் டேட்டா. ஓகேவா? ரா ஃபேக்ட்ன்றது இதுதான் ரா ஃபேக்ட். ஓகே. ஒரு வேலிடான ஒரு இதை கொடுக்குற டீட்டெயிலை கொடுக்குறது தான் ரா ஃபேக்ட். ஓகே. அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். கவிதா இஸ் 16 years old. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா கவிதான்னு ஒரு இது இருக்குது, 16 இருக்குது. அது 2த்தை வச்சுட்டு என்னால் எதுவுமே இப்போ ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. கவிதான்னு ஒன்று இருக்குது, 16 இருக்குது. அது கவிதாவோட ரெஜிஸ்டர் நம்பரா, ரோல் நம்பரா இல்லைன்னா வேறு டீட்டெயில் என்னன்றது என்னால் மார்க்கா ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கா எதுன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே. கன்க்ளூஷன் எதுவும் வர முடியல. ஆனால் இன்ஃபர்மேஷன்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு இதை கொடுக்கறது, ப்ராசஸ்டு டேட்டா. அந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். கவிதா இஸ் 16 years old. ஓகேவா? மகேஷ் ஸ்கோர்டு 95 marks இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து இன்ஃபர்மேஷன். மகேஷ் 95னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மகேஷ் 95 ஸ்கோர்டு 95 marks இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் டேட்டானா எப்படி இருந்துச்சுன்னா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம்ன்ற வேர்ட்லேருந்து டேட்டா வந்துச்சுன்னா. ஆக்சுவலாக இந்த சம் டிக்ஷனரியில் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டம் இஸ் எ சிங்குலர் ஃபார்ம், டேட்டா இஸ் த கலெக்டிவ் ஃபார்ம். சிங்குலர்ன போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டீட்டெயில் மட்டும்தான் சொல்லுது. டேட்டான்ற போது கலெக்டிவ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அதை தான் வந்து டேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம்ஸ், நான் குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா we can say that data. ஓகே, அப்போது உதாரணத்துக்கு நான் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா வேணும்னு கேட்குறேன். அப்போனா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டான்னா அவனுடைய நம்பர். இப்போது நீங்கள் உங்களுடைய ஒரு 11th ஜாயின் பண்ண உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் எல்லாமே எழுதுவீங்க. உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே டீட்டெயில், ஏஜ் என்ன, அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதுவீங்க, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஃபார்ம். அப்படின்னா டேட்டானா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா நம்ம சொல்கிறோம். அப்படின்னா டேட்டான்றது சிங்குலர் ஃபார்ம், டேட்டா இஸ் எ கலெக்டிவ் ஒன். ஓகே, அதுதான். அதே போல் அனதர் என்ன சொல்கிறேன் பாருங்கள், விச் இஸ் எ ரா ஃபேக்ட். ரா ஃபேக்ட்னா ஒரு வேறு ஒன்றும் இல்லை, உண்மைத்தன்மை, உண்மையாக இருக்கும். ஓகே, அன்ப்ராசஸ்டு. ஓகே, இப்போ நாமளே ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ரா ஃபேக்ட்ன்றது உங்களுக்கு வேறு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ வெஜிடபிள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக எல்லாமே ராவாக தான் இருக்கும். ஓகே, அன்குக்குடு நமக்கு எல்லாமே நம்ம குக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து அது ஒரு நமக்கு ஒரு கிரேவி கிடைக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ராவாக தான் இருக்குது, வெஜிடபிள்ஸாக தான் இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே போல் சுகரு, மில்க் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா. ஓகே, சுகர்ன்றது டேட்டா, ஒரு காஃபி பவுடர் டேட்டா, அதுக்கப்புறம் மில்க்குன்றது டேட்டா, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா தான். அதை மூணுத்தையும் நம்ம வந்து சரியான ரேஷியோவில் வச்சுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு என்ன ப்ராடக்ட்டு, காஃபின்ற ஒரு இது நமக்கு கிடைக்கிது, இன்ஃபர்மேஷன். ஸோ அதை தான் வந்து அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கால்ட் அஸ் எ ரா ஃபேக்ட். ஓகேவா? அன்ப்ராசஸ்டு. ஓகே, விச் மீன்ஸ் எ ரா ஃபேக்ட். த டேட்டா இஸ் எ ஃபேக்ட் அபவுட், அந்த டேட்டான்றது என்னென்னா ஃபேக்ட் அபவுட் பீப்புளை பற்றியாவது, மக்களை பற்றியாவது இருக்கலாம், ஒரு பிளேசஸ் இடத்த பற்றியாக இருக்கலாம், இல்லைன்னா சம் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருள்களை பற்றியாவது இருக்கலாம், எதை பற்றி ஒன்றாலையும் இருக்கலாம் டேட்டா. ஓகே, ஒரு பர்சனுடைய நேமாக இருக்கலாம், ஒரு பர்சனுடைய ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம், அவனுடைய ஏஜாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, அதெல்லாமே வந்து டேட்டாவில் தான் வரும். ஓகே, அடுத்தது அவனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பி சம் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். இது நம்ம ப்ரோக்ராமில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்? ப்ரோக்ராமில் நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கோம். எல்லாமே வேரியபிள்ஸ். நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். நான் ஒரு C++ ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, இன்டிஜர். ஓகே, இன்டிஜர்னு கொடுத்து நீ ஒரு வேரியபிள் கொடுக்குற இல்லை, நம்பர் 1 நம்பர் 2 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ 2 நம்பரில் எது கிரேட்டஸ்ட் அமௌண்ட் 2 நம்பர்ஸ் நம்போது நீங்கள் வந்து இன்டிஜர் num1 num2. அதே போல் நீங்கள் லேபில் ஒரு ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க. அது இப்போ கிரேட் கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்பீங்க, சேலரி கண்டுபிடிக்கிறத படிச்சிருப்பீங்க. அப்படின்னா அங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன், அவங்களுடைய நம்பரை வாங்குகிறேன். ஓகே, எம்ப்ளாயி நம்பரை வாங்குகிறேன், அவங்க நேமை வாங்குகிறேன், பேசிக் சேலரி வாங்குகிறேன். இதெல்லாம் வந்து டேட்டாஸ். அந்த டேட்டா வந்து நான் எப்படி வாங்குறேன்னா வேரியபிள்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, இன்டிஜர் எம்ப்ளாயி நம்பர், கேரக்டர் எம்ப்ளாயி நேம், ஃப்ளோட் சேலரி, பேசிக் சேலரி, இது மாதிரி வேரியபிள். அங்கே நேமுக்கு சொல்கிறேன் இல்லை, எம்ப்ளாயி நம்பர் இஸ் த வேரியபிள் நேம். ஓகேவா? சேலரி இஸ் த வேரியபிள் நேம். ப்ரோக்ராமில் வந்து நம்ம அந்த மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெட் நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பி சம் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். லெட் அஸ் அசைன் எ வேல்யூ டு ஈச் ஆஃப் திஸ் வேரியபிள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. நேம்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, ராஜேஷ். அதுக்கப்புறம் ஏஜ்ன்றதுக்கு 16, கிளாஸ் வந்து 11th, மார்க் வந்து 65, சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 5 வேரியபிள்ஸ் இருக்குது. லெசன் 5 வேரியபிள்ஸ், நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் அண்ட் சப்ஜெக்ட். தீஸ் ஆர் ஆல் வேரியபிள்ஸ். ரைட் சைடில் இருக்க ராஜேஷ் 16, 11th, 65, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் எ வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த above எக்ஸாம்பிள் த வேல்யூஸ் அசைன் டு த 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நேம்ன்ற இடத்துல உங்கள் நேமை போட்டுக்குங்க. ராஜேஷ் பதில் இதே தான் காப்பி அடிக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது. இங்கே நேம் பதில் உங்கள் நேமை போட்டுக்குங்க, ஏஜ் போடுங்க, கிளாஸ் வந்து 11th 12th அது மாதிரி போட்டுங்க. மார்க்ஸ் வந்து இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 92 மார்க் எடுத்திருக்கேன்னா மார்க் வந்து 92 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட், இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். இது மாதிரி
டேட்டா வந்து நாமளே ஒரு ஓன எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள், புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் கொடுக்காதீங்க. டேட்டாவை அட்லீஸ்ட் டேட்டாவை மட்டும் வேல்யூ மட்டும் மாற்றி கொடுங்க. ஓகே, அப்போ தான் நாம் சம்திங் லேர்ன் பண்ண மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே மக்கப் பண்ணி கொடுக்காதீங்க. இப்போ அதே போல் இந்த 5 வேரியபிள் இருக்குது, நீங்கள் 5 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 2-3 கொடுத்தா கூட போதும். ஓகே, so in the above example the values assigned to the 5 different variables are called data. When the above data is processed, we get an information. Rajesh is 16 years old, studying in class 11, has scored 65 marks in computer science subject. இப்போ வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு டேட்டா, நேம்ன்றது ஈக்குவல் ராஜேஷ்ன்ற ஒரு டேட்டா. இங்கே 5 டேட்டாஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து டெஃபினேஷன் நீங்கள் உடனே ரிமெம்பர் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்போது processed data is called information. Processed data is called information. அந்த டேட்டா வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறேன். அந்த மில்க்கு, அந்த பவுடர், காஃபி பவுடரு, அதுக்கப்புறம் எல்லாமே, அதெல்லாம் வந்து சுகர் எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணுறேன். எல்லாமே பண்ண பிறகு சம் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது. நான் ப்ராசஸிங் நடக்குது இல்லை, அதுக்கப்புறம் தானே எனக்கு காஃபி கிடைக்குது. அதே போல் தான் இந்த டேட்டா வச்சுட்டு நான் ப்ராசஸ் பண்ண பிறகு வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, ராஜேஷ் இஸ் 16 years old, ஓகே, ஸ்டடியிங் இன் கிளாஸ் 11, ஹேஸ் ஸ்கோர் 65 mark இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகேவா? இப்போ ராஜேஷ்க்கு என்ன 16 வயசு ஆகுது, அவன் 11th படிச்சுட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 65 mark எடுத்திருக்கான். ஓகே, மகேஷ்ன்றவனுக்கு வந்து ஏஜ் 18 ஆகுது. அவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12th படிக்கிறான், இல்லைனா காலேஜ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான், இல்லை பிடெக் ஐடி படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், மேக்ஸ் எல்லாம் வந்து 90 mark எடுத்திருக்கான். ஸோ தட் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ராஜேஷ் இஸ் 16 years old, ஸ்டடிங் இன் கிளாஸ் 11, ஹேஸ் ஸ்கோர் 65 marks இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஐ ஹோப் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அது காஃபியை ரெடி பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஒரு கிரேவி ரெடி பண்ணுறதாகட்டும், ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணுற ப்ராசஸ். அதுதான் வந்து அதையே நம்ம வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஓரியன்டாகவே இப்போ படிக்கலாம். புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நம்ம திங்க் பண்ணிவிட்டு வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்க முடியும், நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சாப்டர்லையும் படிச்சிருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஒரு டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, எது இருந்தாலும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம கிளாஸ்னால் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தர் இருக்காங்க, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸில் எல்லோரும் ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டது பற்றி கிளாஸ் ரெப் வந்து போய்ட்டு ஏதோ பிரச்சனைனா அவன் போய்ட்டு வந்து கிளாஸ் டீச்சர்கிட்டையோ இல்லைன்னா வந்து ஹெச்ஓடிக்கிட்டையோ யார்கிட்டையோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறான் அந்த கிளாஸை வச்சுட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து டேட்டா வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, டேட்டா ரெப்ரசன்டேஷன். இப்போ ஓகே, கம்ப்யூட்டர் handles data in the form of 0 and 1. Any kind of data like number, alphabet, special character should be converted to 0 or 1, which can be understood by the computer. Okay, computer handles data in the form of 0 and 1. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி வந்து 0 and 1 தான். நம்ம அல்பாபெட்ஸ் நம்ம வந்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அல்பாபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எது டைப் பண்ணாலையும் கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த லெட்டர்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது வந்து 0 and 1 தான். ஆனால் நான் ஏன் டைப் பண்ணுறேன், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏன் தான் ஸ்க்ரீனில் தெரியுது. பட் வந்து கம்ப்யூட்டர் வந்து உள்ளே என்ன நடக்குது அதை வந்து கன்வெர்ட் பண்ணும், அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தமிழ் தெரியும், எனக்கு வந்து தமிழ் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாதுன்னு வச்சுங்க. ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு இல்லைன்னா மலையாளம் தெரியும்னு வச்சுங்க. அவனுக்கு வந்து மலையாளம் தவிர எதுவுமே தெரியாது. இப்போ நான் வந்து அவனோட கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அவனுக்கு வந்து மலையாளம் ஆர் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி டைரெக்டாக பண்ண முடியாது. அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் ஒன்று வச்சுப்போம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜும் தெரியும். அவன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவான். நான் சொல்கிறது தமிழில் சொல்கிறத அவன் வந்து உடனே அவனுக்கு வந்து ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுவான். இப்போ அவன் ஹிந்தியில் சொல்கிறது ரிப்ளை பண்ணுறதை எனக்கு வந்து தமிழில் சொல்லுவான். அப்போ வந்து அங்கே டிரான்ஸ்லேட்டர் ஒன்று நடக்குது இல்லை. அப்படின்னா அங்கே டிரான்ஸ்லேட்டர் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி வந்து 0 and 1 தான். நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.
ஓகே, கம்ப்யூட்டருக்கு என்ன 0 1 தான் தெரியும். அந்த ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை தான் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1. எனி கைண்ட் ஆஃப் டேட்டா, லைக் அது நம்பராக இருக்கலாம், அல்பாபெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்னால் என்ன, அட் சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேஷ் சிம்பிள் இருக்குது, டாலர் சிம்பிள்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த கீபோர்டில் 1 2 3 0 to 9க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், டாலர் சிம்பிள், இதெல்லாம் எக்ஸ்க்ளமேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ எது இருந்தாலும் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர், அல்பாபெட், ஸ்பெஷல் கேரக்டர் ஷுட் பி கன்வெர்டட் டு 0 or 1. எதாக இருந்தாலையும் 0 or 1 கன்வெர்ட் பண்ணும், விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி 0 and 1 கொடுக்கும். இப்போ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்போனா எனக்கு தமிழில் வந்து எனக்கு ரீச் ஆனதாக சொன்னால் தான் புரியும். அப்போனா அவன் எந்த லாங்குவேஜில் படித்தாலும் இன்னொருத்தர் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு தமிழில் வந்து சொல்லணும். அப்படி தான் நம்ம என்ன டைப் பண்ணாலையும் அது வந்து என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மாதிரி 0 and 1 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ convert understood by the computer. 0 and 1 that the computer can understand is called machine language. இப்போ அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் 3 லாங்குவேஜ் படிச்சிருப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னென்னா மெஷின் லாங்குவேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்னா 0 and 1 அதுதான் மெஷின் லாங்குவேஜ். ஓகே, அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து அந்த மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் 2 லாங்குவேஜும் யூஸ் பண்ணிப்பாங்க, மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஸோ அடுத்த வந்த லாங்குவேஜ் வந்து என்னென்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லெவல் கோடிங்கும் இருக்கும், நிமானிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சொல்லுவாங்க. ஓகே, சம் வேர்டிங்ஸும் வரும், கமாண்ட்ஸும் வரும். ஓகேவா, நாட் ஓன்லி ஜீரோஸ் ஆன் சம் கமாண்ட்ஸ் மூலமாக வந்து ரெஜிஸ்டர் கமாண்ட்ஸ் எல்லாம் வரும். அது மூலமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அது வந்து மிட் லெவல் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அடுத்தது வந்து நாம் இன்றைக்கி வந்து நம்ம C++, ஜாவா, பைத்தான் எல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து எதில் வரும்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, 3 லாங்குவேஜ் இருக்குது, மெஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம பைத்தான், C++லாம் வந்து கம்ஸ் அண்டர் த ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேபில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சர்க்யூட் டிசைன் அது மாதிரி இடத்துல ஏர்லியராக யூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கும் வர அதை ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ரெஜிஸ்டரை வச்சுட்டு EC டிபார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ லேப் பர்பஸ் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ்னால் 0s and 1s. ஓகே, ஜீரோஸ் உங்களுக்கு மெஷின் லெவல் லாங்குவேஜ்னால் உங்களுக்கு என்ன தெரியணும், 0s and 1s. ஓகே, ஸோ 0 and 1 the computer can understand is called machine language. 0 or 1 are called binary digit. ஓகே, 0 and 1 வந்து என்ன சொல்கிறேன்னா பைனரி டிஜிட்னு சொல்கிறோம், பிட். 0 and 1 தான் வந்து பிட். இப்போ நீங்களே வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 64 பிட், 84 பிட், 84 பைட்ஸ், 128 பைட்ஸ், 256 பைட்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எதுலேருந்து வருதுன்னா இதுதான் பைனரி டிஜிட்லேருந்து தான் அதெல்லாம் வருது. ஸோ பைனரி டிஜிட்னா 0 or 1 are called பைனரி டிஜிட். ஓகே, therefore the study of data representation in the computer is important. ஸோ அதனால் நம்ம வந்து டேட்டா எப்படி கம்ப்யூட்டரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் கம்ப்யூட்டருக்கு வந்து புரிஞ்சுட்டு நமக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யும். நீ வந்து எல்லாம் அல்பாபெட்ஸ் அடிக்கிற ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணுற, கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது 0 1 தவிர, அப்போனா அதை கன்வெர்ட் பண்ணுறோம், அதை ரெப்ரசன்ட் பண்ணோம், அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒர்க்கை கம்ப்யூட்டர்லேருந்து வாங்குகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்குற கொஷின்ஸ். பிட்டுனா என்ன, நிபிள்னா என்ன, வேர்ட் லென்த். ஓகே, இதெல்லாம் வந்து 2 மார்க்லேயும் கேட்குறான், 1 மார்க்லேயே. அதான் நான் எடுத்த உடனே இந்த சாப்டர் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதில் கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க போர்டு எக்ஸாமில். ஓகே, அடுத்தது பிட். எ பிட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட். ஓகே, பைனரி டிஜிட்லேருந்து தான் பிட்டுன்றது, பைனரியிலேருந்து BI எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்லேருந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா T. ஓகே, அதை T எடுத்துகிட்டு பிட், பைனரி டிஜிட்டை தான் பிட்டுன்னு நம்ம சொல்கிறோம். எ பிட் இஸ் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் which can be 0 or 1. வாட் இஸ் பிட்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் பிட் நம்போது நீங்கள் இந்த டெஃபினேஷனாக கூட எழுதலாம். பிட் இஸ் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் which can be 0 or 1. 0 இருக்கலாம், இல்லைனா 1 இருக்கலாம். ஓகே, ஏன்னா பைனரி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ்னால் மெஷினுக்கு 0 இருக்கும், இல்லைனா 1. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா, இப்போ நம்ம ஒரு சுவிட்ச் எடுங்க, ஒரு வீட்டில் வந்து இப்போ சுவிட்சஸ் இருக்கும், ஃபேன் சுவிட்சஸ் ஆன் ஆஃப், அப்படின்னா அதுதான் 0 1.
ஓகே, 1ன்னா ஆனில் இருக்குது, 0ன்னா ஆஃபில் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. 0 1ன்னா வேறு சிம்பிளாக புரியணும்னா ஆன் ஆஃப்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 1ன்னா ஆன் பண்ணுறோம், 0ன்னா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இப்படி தான் சர்க்யூட்டே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மெத்தடில் தான் சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, 2 ஒயரை கனெக்ட் பண்ணனா அப்படின்னா அது ஆன் ஆக்டிவ் ஸ்டேட் வருது. அப்படின்னா 1 கனெக்ஷன் வந்து 1 ஆகுது, ஆக்டிவ் ஆகுது. ஓகே, அதே போல் 2த்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆகும். 0ன்னா ஆஃப் பண்ணனா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படின்னா 0 ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகே, ஸோ அதை தான் சொல்ல, இட் இஸ் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் விச் கேன் பி 0 or 1. இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, அடுத்தது நிப்பிள். நிப்பிள், வாட் இஸ் நிப்பிள்னா, நிப்பிள் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் 4 bits பைனரி டிஜிட்ஸ். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிட்டுனா 0 or 1 இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் 4 பிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள்னு சொல்கிறோம். இதெல்லாம் நான் வந்து போக போக இன்னும் அது கிளியராக வந்து தெரியும், எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏன் நிப்பிள்னா கலெக்ஷன் ஆஃப் 4 bits. இப்போ வந்து 0 1 0 1, இப்போ வந்து 4 bits வந்துச்சுல்ல, 0ன்றது ஒரு பிட்டு, 1 வந்து ஒரு பிட்டு, திருப்பியும் 0ன்றது வந்து 1 பிட்டு. ஸோ அப்படின்னா 4 பிட்டை சேர்ந்தது தான் வந்து நிப்பிள்னு சொல்கிறோம். ஸோ நிப்பிள் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் 4 bits. ஒவ்வொரு பிட்லேயும் ஒன்று நம்பர் இருக்கணும், ஒன்று 0 இருக்கணும், இல்லைனா 1 இருக்கணும். அப்படின்னா 1 1 0 0, 1 1 0 0ன்னா அது 4 bit வந்துச்சு. அப்படின்னா தட் இஸ் கால்ட் நிப்பிள். அதான் கலெக்ஷன் ஆஃப் 4 bit இஸ் கால்ட் அஸ் ஏ நிப்பிள். ஓகே, பைனரி டிஜிட்ஸ். அடுத்தது என்ன சொல்லுங்கள், கலெக்ஷன் ஆஃப் 8 bit இஸ் கால்ட் ஏ பைட். இது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மெமரிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெமரின்னும் போது 64 பைட் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஒரு ஃபைல் சைஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணியிருக்கு, மெகா பைட் ஆக்குபை பண்ணியிருக்கு, ஜிகா பைட்டுன்னுக்கும். பைட்டுன்ற டேர்மை நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ மொபைல் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஒரு ஃபைல் சைஸு இல்லை அப்ளிகேஷன் சைஸ் போட்டிங்கன்னா பைட்ஸ்னு முடியும். அது முன்னாடி வந்து மெகா இருக்கலாம், ஜிகா இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பைட்ஸ்னு முடியும். ஓகே, அது பைட்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் 8 bit இஸ் கால்ட் அஸ் ஏ பைட். ஓகே, எல்லாம் வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் collection of 8 bits is called as a byte. Okay, byte is considered as the basic unit of measuring the memory size in the computer. Okay, so memory size measure பண்ணுறதுக்கு நம்ம பைட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிட்டை யூஸ் பண்ண மாட்டேன். பிட்டுன்றது ஒரே ஒரு பிட்டு தான், சிங்கிள் பிட் இன்ஃபர்மேஷன். அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் கலெக்ஷன் ஆஃப் 8 bit தான் பைட்டுன்னு சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அது கம்ப்யூட்டர் மெமரி ஆகட்டும், இல்லைன்னா மொபைலில் மெமரினாலையும் பைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருவோம். நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எப்படி சொல்கிறோன்னா பைட்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே போல் நீ எங்கேயுமே பிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. 84 bytes 64 bytes நீங்கள் ஒரு ஃபைல் சைஸே எடுத்து பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸில் தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டில் பைட்ஸ்னு முடியும். முன்னாடி வந்து கிலோ பைட்ஸா, மெகா பைட்ஸா, ஜிகா பைட்ஸ்னு இருக்கும். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸ். ஸோ தட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த மெமரி. ஓகே, ஸோ மெஷரிங் த மெமரி சைஸ் இன் த கம்ப்யூட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம், ஃபஸ்ட் எடுத்துனா பிட்டுனா என்னென்னு பார்த்தோம், 0 or 1. அடுத்து நிப்பிள்னா என்னென்னு பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து 2 mark 1 mark ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் போர்டில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள்னா என்னென்னு பார்த்தோம், 4 bits கலெக்ஷன் ஆஃப் 4 bits தான் நிப்பிள்ன்றோம். அடுத்து என்ன பார்த்தோம், கலெக்ஷன் ஆஃப் 8 bit இஸ் கால்ட் அஸ் எ பைட். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் 4 bit இஸ் எ nibble, collection of 8 bit is called as a byte. Okay, a byte is considered as the basic unit of measuring the memory size in the computer. அடுத்தது word length. ஓகே, இது ஒரு 2 mark question. word length புக் பேக்கில் இது இருக்குன்னு நினைக்கிறேன். word length refers to the number of bits processed by a computer CPU. For example, a word length can have 8 bits, 16 bits, 32 bits and 64 bits. Present day computers use 32 bit or 64 bit. Okay, word length என்ன refers to the number of bits processed by a computer CPU வந்து at a time வந்து எவ்வளோ பிட்டை ப்ராசஸ் பண்ணுதோ அதுதான் word length. ஓகேவா, ஒரு டைமில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, at a time வந்து எவ்வளோ வேர்டை வந்து பைட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு ஒரே டைமில் வந்து எவ்வளோ வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து ஒரு செமினார் நான் நடத்துகிறேன். ஓகே, அந்த செமினாரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100. அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு டைமுக்கு வந்து, ஆனால் வந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆளோட கெப்பாசிட்டி 100. அப்படின்னா அட் ஏ டைம் என்னால் எவ்வளோ பேரை நான் வச்சுட்டு நான் வந்து செமினார் கொடுக்க முடியும், 100 தான். அப்படின்னா 100% தான் அந்த செமினாரோட வச்சுட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இது பண்ணணும் போது ஒன்று பெரிய ஆளாக போகணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஸ்லாட், 10 to 11ன்றது ஒரு ஸ்லாட், ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, 11 to 12 வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஸ்லாட். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்து நம்ம பண்ணணும்.
ஆனால் அட் ஏ டைம் வந்து என்னால் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் கொடுக்க முடியும், கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதுதான் அது எப்படி வந்து ஒரு கிளாஸ் அதே போல் தான் கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சிபி என்ன பண்ணணும்னா அட் ஏ டைமில் வந்து எவ்வளோ வந்து பிட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. இப்போ நம்ம பிட்டுன்னா தெரியும் 0 or 1. இப்போ வந்து எனக்கு வந்து 8 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 16 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 32 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 64 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா. நீங்கள் வந்து இதுக்கு வந்து சார் இதனால் என்ன சார் அட்வான்டேஜ்னு கேட்கலாம். நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணதை நம்ம கம்ப்யூட்டர் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் ஸ்பீடு. ஓகேவா? இப்போ நான் வந்து 100 பேர் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், 100 பேர் தான் அந்த ஹாலில் உட்கார வைக்க முடியுன்றேன். இப்போ நான் வந்து 500 பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 hours நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரே கிளாஸ் தான், ஒரே சப்ஜெக்டு தான். நான் வந்து ஒவ்வொரு பசங்களுக்கும் தனித்தனியாக எடுக்கிறேன். அப்போனா 5 ஸ்லாட்டு நான் எடுக்கணும். அப்போனா எனக்கு 5 hours தேவைப்படுது. இதே நான் வந்து என்னுடைய செமினார் ஹால் சைஸ் 500ன்னு வச்சுங்க. அப்போனா ஒரே டைமில் நான் 500 நான் எடுத்துடலாம், இல்லை 500க்கு கிளாஸ் எடுத்துடலாம். இல்லை இப்போ என்னுடைய வந்து எஃபர்ட்டும் எனக்கு மிச்சமாகுது, எனர்ஜியும் மிச்சமாகுது, அதே போல் வந்து டைமும் சேவ் ஆகுது. ஓகே, ஒரே 1 ஹவரில் எல்லாருக்கும் முடிச்சிடுறேன். அப்படின்னா அதிக இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து நான் வந்து அந்த செமினார் ஹாலில் ஆக்குபை பண்ணுறேன். ஓகே, அதே போல் தான் 32 பிட் 64 பிட்டுன்னும் போது என்ன ஆகுன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, இன்றைக்கி வர்ற கம்ப்யூட்டர்லாம் பார்த்திங்கன்னா 32 பிட்டு 64 பிட்டு தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, நீங்களே வந்து கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா போய் பாருங்கள், மை கம்ப்யூட்டர் இருக்கும், அதை பிசியை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே தெரியும். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அது 32 பிட் ஓஎஸ்ஸா 64 பிட் ஓஎஸ்ஸான்னு உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இது 2 ஓஎஸ் தான் இன்றைக்கி வரும் எல்லாமே. அதே போல் எந்த இது இருந்தாலும் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எவ்வளோ இது பண்ண, அதே போல் வந்து எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா 64 பிட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுதா, அதுதான் வேர்ட் லென்த். அட் ஏ டைம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ் பை ஏ கம்ப்யூட்டர் சிபியூ. ஓகே, அது வந்து என்னெல்லாம் பிட்ஸ் இருக்குன்னா 8 பிட் இருக்குது, 16 பிட். இதெல்லாம் வந்து ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் வந்து பழைய கம்ப்யூட்டரில் வந்து 8 பிட் 16 பிட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனே சொல்லிட்டான் 32 ப்ரெசன்ட் டே கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் 32 பிட்ஸ் ஆர் 64 பிட்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிட்டோம் பிட்டுனா 0 or 1. ஓகே, 0 இருக்கலாம் இல்லைன்னா 1. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சுவிட்சுனா ஒன்று ஆனில் இருக்கும் இல்லைனா ஆஃபில் இருக்கும். ஆஃப்னா 0ல் இருக்கும், இல்லைனா ஆன்னா 1ல் இருக்கும். அதுதான். ஓகே, எய்தர் 0 or 1. அடுத்தது நிபிள்னா பார்த்தோம் 4 பிட்ஸ். அடுத்தது பைட்னா 8 பிட்ஸ் தான் பைட்னு சொல்கிறோம். இதை நம்ம பார்ப்போம் கிலோ பைட்னு. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டேர்ம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மெகா பைட்டு, ஜிகா பைட்டு. உன்னுடைய மொபைலில் வந்து எத்தனை ஜிபிடான்னு கேட்குறோம் இல்லை, எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் எத்தனை ஜிபின்னு கேட்குறோம்ல. அது ஜிபின்றது என்னென்னா ஜிகாபைட்டு தான் ஜிபின்னு சொல்கிறோம். ஓகேவா? எம்பி எத்தனை எம்பின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எம்பி ஆக்குபை ஆச்சுன்னு சொல்கிறோம். அப்போனா எம்பின்னா மெகாபைட். இதெல்லாம் நம்ம கேஷுவலாக சொல்லிகிட்டு இருப்போம். பட் வந்து என்னன்னு தெரியாமையே அதை வந்து நம்ம அந்த டேர்மெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இனிமேல் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டே யூஸ் பண்ணலாம். ஓகே, கிலோ பைட்டுன்னா என்னென்னா 1024 பைட்டு தான். ஒரு பைட்டுக்கு 8 பீட்ஸ். கிலோன்னாவே நமக்கு தெரியும் 1000. ஓகே, ஆனால் இங்கே வந்து மெமரின்னு வரும்போது கிலோ பைட்னா 1024 பைட்டை தான் கிலோ பைட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த ஹைரார்கி மெகாபைட்னா 1024 கிலோ பைட்டு தான் 1 மெகாபைட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒவ்வொன்றுத்தையும் அந்த ஹைரார்கி கரெக்டாக எழுதுகிறோம். பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிட்னா 0 or 1, நிபிள்னா 4 பிட்ஸ், பைட்னா 8 பிட்ஸ், கிலோ பைட்னா 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட். அடுத்தது மெகாபைட்னா 1024 கிலோபைட் ஈக்குவல் டு 1 மெகாபைட். அடுத்தது 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 ஜிகாபைட். அடுத்தது வந்து 1024 ஜிகாபைட் ஈக்குவல் டு 1 டெராபைட். இதை தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே இன்றைக்கி புதுசாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா எல்லாமே டிபியில் தான் வரும். டெராபைட்னா அவ்வளோ மெமரி 1024 ஜிபி இருக்குது. அப்போனா நீ எல்லா இன்ஃபர்மேஷனும் மூவிஸு எல்லா சாஃப்ட்வேரையும் நீ வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ மெமரி இருக்குது. இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஜிபி தான் இருக்குது மொபைல்லன்னா, ஒரு லிமிட்டடாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே நம்ம மொபைலில் வந்து 64 ஜிபி இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு அதிக ஜிபி இருக்கிற இப்போ மொபைல் வாங்குகிறோம்? அதிகமாக மெமரி இருந்துச்சுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரேமும் அதிகமாக இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு 4 ஜிபி ரேம், 8 ஜிபி ரேமெல்லாம் 16 ஜிபி ரேமெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் என்னவோ அதே தான் மொபைலும். ஓகே, ஸோ இந்த டெராபைட்டு தான் வந்து 1024 ஜிபி அப்படின்னும் போது நிறைய மெமரிக்கு. இப்போ ஜிபின்னும் போது பாருங்கள் 1024 எம்பி தான் 1 ஜிபி.
ஆனால் 1024 GB வந்து 1 TB. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் மெமரி ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த ஹைரார்கியை அப்படியே படிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்பான். மெமரின்னா மெகாபைட், இதை 1 மார்க்கில் கேட்பான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, கிலோபைட் இதை கேட்பாங்க. கிலோனா பெடாபைட்னா எவ்வளவு, 2⁻50, அதான் பெடா கேட்பாங்க அவங்க. பெடான்னு கொடுத்துட்டு 2⁻40 2⁻50 2⁻60 கேட்பாங்க. பீட்டான்னா 2⁻50 தான் பீட்டா. இது 1 மார்க்கில் வந்து இப்போ 1 year 2 years பேக் கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, இதை கேட்பாங்க, இல்லைன்னா இதை கேட்பாங்க. இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அது வந்து ஒரு கொஷின் வரும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டிருக்காங்க போர்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறேன், கம்ப்யூட்டர் மெமரி. மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட் ஆர் மெகாபைட். ஓகே, மெமரியில் வந்து 2 types ஆஃப் மெமரி நம்ம பார்த்தோம். நம்ம மெமரி யூனிட்டை படிக்கும்போதே படித்தோம். 2 types ஆஃப் மெமரி. ஒன் இஸ் த பிரைமரி மெமரி, அனதர் ஒன் இஸ் த செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரின்றது மெயின் மெமரி. மெயின் மெமரின்னா என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் மெயின் மெமரி. செகண்டரி மெமரினா ஹார்ட் டிஸ்க்ன்றதும் ஒன் ஆஃப் த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். அதுக்கப்புறம் ரீட் ஒன்லி மெமரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் வரும். ஓகே, மற்ற எல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜஸ் தான் வரும். ஓகே, மெயின் மெமரினா ரேம். மெயின் மெமரின்னா என்னென்னா, எந்த இப்போ ஓஎஸ் எது இருந்தாலும் வந்து மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். அதே போல் நம்ம அடிக்கிறது இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயின் மெமரி ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது செகண்டரி, நீங்கள் பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் போகும். ஸோ மெயின் மெமரி தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், நம்ம அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுன்றதை எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா மெயின் மெமரி தான். மெயின் மெமரி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், டிவைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ நான் என்னுடைய மொபைல் வந்து 1 GB தான் இருக்குது ரேம்னா, அப்போ நான் ஈவன் நீங்கள் வந்து 60 GB 32 GB வந்து மெமரி செகண்டரி ஸ்டோரேஜ் வச்சுருப்பீங்க. அது வந்து ஹார்ட் டிஸ்க் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோ மெமரி. ஆனால் உன்னுடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா அது வந்து ரேமை பொறுத்து தான். அதனால தான் ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், நீங்கள் இது வாங்கும்போது ரேம், ஏன்னா ரேம்ன்றது காஸ்ட்லி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து 16 GB 32 GB நீங்கள் ரேமெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 GB ரேமெல்லாம் வரவே வராது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய ஹை எண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவங்க தான் வாங்குவாங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 2 GB ரேம், 4 GB ரேம், 16 GB ரேம், இப்போ வந்து மொபைலே வந்து பார்த்திங்கன்னா 32 GB ரேம்லாம் கொடுக்கும். அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து காசும் அதிகமாக இருக்கும். ரேம் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த டிவைஸோட காஸ்ட், இதர் நம்ம வந்து மொபைல் ஆகட்டும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஆகட்டும், காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூஸோ அதுக்கேற்ப தான் நம்ம டிவைஸை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதே போல் வந்து கம்ப்யூட்டர் மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபின்னு சொல்லுவோம், கிலோபைட்னு சொல்கிறோம், ஆர் எம்பி. ஓகே, எம்பியில் மெகாபைட். இன் டெசிமல் சிஸ்டம், டெசிமலில் வந்து 1 கிலோ ரெப்ரசன்ட் 1000. அது நமக்கே தெரியும். டெசிமலில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோன்னா எவ்வளோ, 1000 கிராம் தான் 1 kgன்றோம். அதே வந்து கம்ப்யூட்டர் ஃபார்மில் வந்து என்னென்னா 1024 bytes தான் 1 KB. ஓகே, 1 கிலோபைட்னா 1024 bytes. ஓகே, இன் 10⁻3 இன் பைனரி சிஸ்டம் 1 கிலோபைட் ரெப்ரசன்ட் 1024 bytes. தட் இஸ் 2⁻10. ஓகே, 2⁻10ன்னா பார்த்திங்கன்னா 1024 bytes. அதுதான் 1 KB. அதுதான் இங்கே டேபிளில் கொடுத்துருக்கான் பாருங்கள். 2⁻10ன்றது கிலோபைட். அப்படின்னா 2⁻10 வந்து பைட்ஸ். அப்படின்னா 1024 bytes நம்ம எப்படி எழுதலாம்னா 2⁻10. 2 வந்து 10 times மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன வரும்னா 1024 வரும். அதுதான் 2⁻10ன்னா இட் மீன்ஸ் தட் 2 வந்து 10 times மல்டிப்ளை பண்ணால் வர்றது வேல்யூ வந்து 1024. 1024 bytes தான் நம்ம எப்படி எழுதலாம், 2⁻10ன்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? த ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ஸ் த வேரியஸ் மெமரி சைஸ். இதை வந்து படிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிலோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிலோன்னா கே, கிலோன்னா கே. ஓகே, 2 to the power of 10, 1024 bytes. அதுக்கப்புறம் மெகாபைட்ன்னும் போது பார்த்திங்கன்னா மெகான்னும் போது பார்த்திங்கன்னா எம். ஓகே, 2 to the power of 20. ஜிகாபைட்டுன்னா 2 to the power of 30. டெராபைட் 2 to the power of 40. இது வரை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ரிசர்ச் லேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மோஸ்ட்லி நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஜிகாபைட்டோட நிறுத்திருக்கோம். கொஞ்சம் அதை நம்மளோட கொஞ்சம் பெரிய கம்பெனிஸில் வந்து டெராபைட் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க, டெராபைட் பீட்டாபைட். இன்னும் பெரிய ரிசர்ச் லேப் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ வந்து மெமரி கெப்பாசிட்டி வந்து தேவைப்படும் லேபெல்லாம்.
ஸோ டெராபைட் என்னென்னா 2 to the power of 40. பீட்டாபைட்னா நீங்கள் இந்த பவர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த பவர் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, கிலோபைட்னா 2 to the power of 10, மெகாபைட்னா 2 to the power of 20, ஜிகாபைட்னா 2 to the power of 30, டெராபைட்னா 2 to the power of 40, பீட்டான்னா 2 to the power of 50, எக்ஸா 2 to the power of 60, ஜெட்டா 2 to the power of 70, யாட்டான்னா ஒய் 2 to the power of 80. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பவர் என்னன்னு யோசனை வச்சுங்க. எவ்வளோ மெமரி வந்து ஆக்குபை பண்ணுது. இப்போ வந்து கிலோன்னா 1024 2 to the power of 10. அதே போல் வந்து ஜெட்டான்னா 2 to the power of 70. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பாக கேட்குற கொஷின்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி 8 மெமரி ஹைரார்க்கியை வந்து மெமரி சைஸை வந்து 2 power of 10. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் இன் எ டெக்ஸ்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் செட் அண்ட் நம்பர். ஓகே, இப்போ கோடிங் ஸ்கீம்ஸே பார்த்திங்கன்னா கேரக்டர் அண்ட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கோடிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஒரு நம்ம சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் டிஃப்ரெண்ட் பாத் இருக்கோ, இல்லைன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கோ, அதே போல் தான் different types of coding schemes are used to represent the character set and numbers. ஓகே, கேரக்டர் செட் நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கோடிங் சிஸ்டத்தை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கோடிங் ஸ்கீம் இஸ், ஓகே, மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற கோடிங் ஸ்கீம் என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ASCII. இதை தான் வந்து ஜென்ரலைஸாக நம்ம யூஸ் பண்ணுறது. காமனாக யூஸ் பண்ணுற கோடிங் ஸ்கீம் என்னென்னா ASCII ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ASCIIனா இது 1 மார்க்கில் வைப்பான். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ASCII. ஓகே, ஈச் பைனரி வேல்யூ பிட்வீன் 0 to 127 இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஏ ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஸோ பைனரி வேல்யூ 0 to 127 வர பைனரி வேல்யூ வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு வேல்யூ. இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னு நம்ம டைப் பண்ணால் அதனுடைய இது வேல்யூ என்னென்னா பைனரி வேல்யூ வந்து 65. ஓகேவா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண. இப்போ நான் ஏன் டைப் பண்ணேன்னா அதனுடைய பைனரி வேல்யூ, ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ஏன்னா என்னன்னு தெரியாது. அப்போனா அது வந்து வேல்யூ வந்து என்னென்னா 64, 65 ஏக்கு. இதெல்லாம் ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. ஓகே, ஸோ த ASCII வேல்யூ ஃபார் பிளாங்க் ஸ்பேஸ் இஸ் 32 அண்ட் த ASCII வேல்யூ ஃபார் நியூமரிக் 0 இஸ், இப்போ நான் 0 டைப் பண்ணேன்னா அதோட வேல்யூ வந்து என்னென்னா ASCII வேல்யூ வந்து 48. ஓகே, கேபிட்டல் ஏன்னா 65. அதே போல் வந்து கேபிட்டல் ஏக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், ஸ்மால் ஏக்கு வந்து வேறு வேல்யூ இருக்கும். இப்போ கேபிட்டல் ஏக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 65ன்னு சொன்னேன்னா ஸ்மால் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பைனரி வேல்யூ வந்து 97, 98 இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பைனரி வேல்யூ இருக்கும். இப்போ நான் என்ன தான் கீபோர்டில் டைப் பண்ணாலையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுல்ல, சார் நம்ம ஆல்பாபெட்ஸ் தானே சார் டைப் பண்ணுறோம், ஸ்க்ரீன்லேயே ஆல்பாபெட்ஸ் தான் தெரியுது, கம்ப்யூட்டர் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், கம்ப்யூட்டருக்கு 0, 1 தானே தெரியும்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அதுதான் கன்வர்ஷன் நடக்குது. நம்ம டைப் பண்ணுறது உடனே வந்து கம்ப்யூட்டர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். நீ ஏன் டைப் பண்ணேன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து ஏன்னா எதுவும் தெரியாது. 65 ஒன்று அதனுடைய பைனரியை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். உடனே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுது, உடனே திருப்பி அதை வந்து நமக்கு புரிஞ்ச இப்போது ஃபார்மில் வந்து கொடுக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ப்ராசஸ் நடக்கும். அதை தான் சொல்கிறேன். த ASCII வேல்யூ ஃபார் blank space is 32 and the ASCII வேல்யூ ஃபார் numeric 0 is 48. The range of ASCII values for lower case alphabet is 97 to 122. ஓகே, இப்போ 97னா ஸ்மால் ஏ. ஓகே, ஸ்மால் பி வந்து 98. ஸோ லோவர் கேஸ்னும்போது 97லேருந்து 122 வரை வருது. 65லேருந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆரம்பிக்குது. கேபிட்டல் ஏ 65, ஸ்மால் ஏ வந்து 97. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்மால் ஏ டைப் பண்ணால் 97 பைனரி வேல்யூ, அதனுடைய பைனரி வேல்யூ 97. அப்போ அதுதான் கம்ப்யூட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கு கன்வெர்ட் ஆகிடும் நான் டைப் பண்ணுறது. ஓகே, இந்த ரேஞ்ச் ஆஃப் ASCII வேல்யூஸ் ஃபார் அப்பர் கேஸ் ஆல்பாபெட் இஸ் 65 to 90. ஓகே, ஸோ த ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் படிக்கலாம். நம்பர் சிஸ்டம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். த ஸ்பீட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். இதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, நான் அட் ஏ டைம் வந்து எவ்வளோ பிட்டு ப்ராசஸ் பண்ணுதோ அதுதான் ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு செமினாரால் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒற்றைய டைமில் எவ்வளோ பேர் நான் வந்து உட்கார ஆக்குபை பண்ண முடியும்.
இது பண்ண முடியுமோ அதுதான் ஸ்பீடு. கம்ப்யூட்டர் நம்ம அட் ஏ டைமில் வந்து எவ்வளோ வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷனை, ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். த ஸ்பீட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 64-bit computer can process 64-bit numbers in one operation, while a 32-bit computer breaks 64-bit numbers down into smaller pieces, making it slower. அப்போனா எனக்கு வந்து 64 பிட்னா அட் ஏ டைமில் வந்து 64 பிட்டை நான் ப்ராசஸ் பண்ணுவேன், ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடும் என் கம்ப்யூட்டரு. ஆனால் வந்து 32 பிட் இதுன்னும் போது அப்போனா எனக்கு வந்து 32 டிவைட் ஆகிடும். 64 வந்து அப்போனா எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, த ஸ்பீட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2.3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருந்தால் கொஷின் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டீட்டெயிலில். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம், டேட்டான்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷனில் மெஷின் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம், பிட்டுன்னா என்ன, நிப்பிள் வேர்ட் லென்த்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அந்த டயக்ராமை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரினா 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அதுவும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, மெமரி சைஸ் டேபிள். அது என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள், அதை பார்த்தோம். அதில் சம் ஆஸ்கியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழில் இப்போ ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறாங்க, தமிழில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓகே, அதனால தான் நான் தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சர்க்குலேட் பண்ணிங்களா, ஃபார்வர்ட் பண்ணிங்களா, அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து நல்லது, மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம ஜாபுக்கும் ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஹையர் செகண்டரிலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க. அதேபோல் காலேஜ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் யுவர் கரியர், ஜாப், ஸ்டடீஸ்க்காகட்டும் கரியருக்காகட்டும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் புது டாப்பிக்கோட. ஓகே, தேங்க்யூ.